தினத்தந்தியில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அதிகாரிகளுக்கு 2400 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. 57 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த அதானி சம்மதம், வழக்கை கைவிட அமெரிக்க அரசு முடிவு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் நோட் பண்ணிங்க, இந்த கௌதம் அதானி இருக்கார் இல்லையா, இந்தியாவில் வந்து நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கட்டுமானம், மின்சாரம், ஊடகம், இந்த மாதிரி எல்லா துறையில் வந்து முதலீடு பண்ணிட்டு வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். இப்போ இவர் தான் வந்து அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார், நான் ஐயா பெனால்ட்டி கட்டிடுறேன் அப்படின்ட்டு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா முதலீட்டாளர்களெல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பிஸ்னஸில் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை மறைச்சிருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இந்தியாவில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, முக்கியமான அதிகாரிகளுக்கு வந்து வெறும் லஞ்சத்தை கொடுத்தே எடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2400 கோடி ரூபாய் வெறும் லஞ்ச பணமாக கொடுத்துருக்காங்க. இப்படி தொழில் எடுத்து தான் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கோர்ட்டில் வந்து அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அந்த முதலீட்டாளர்கள். உடனே இதை வந்து விசாரணை பண்ண ஆரம்பித்த உடனே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறது, அந்த நிதி நிர்வாக பற்றாக்குறை ஏற்படுற மாதிரியான செயலெல்லாம் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்க கவர்மெண்ட்டோட ஒரு சட்டமாக இருக்குது. இந்த மேட்டரில் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நிறுவனங்கள் அமைச்ச அந்த வக்கீலும் அதானி குடும்பத்தோட வக்கீலும் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபைன் கட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க. அதில் முதல்ல வந்து கௌதம் அதானி வந்து ஒரு 57 கோடி ரூபா ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க, ஒத்துக்குனுங்கிறார். இன்னொருத்தர் வந்து அந்த கௌதமனோட இன்னொருத்தர் பார்ட்னர் இருக்கார், அவர் பேர் வந்து சாகர் அதானி. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து 114 கோடி ரூபாய் பெனால்ட்டி கட்டுறன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா, இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்குது, இதில் நாங்கள் தப்பு பண்ணணும், இல்லை நாங்கள் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புமே ஒத்துக்கல. ஸ்மூத்தாக வந்து வெறும் வக்கீல்களை வச்சு இந்த பஞ்சாயத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னாக்கா, இந்தியாவில் 2400 கோடி ரூபாய் வாங்கினா இந்த அரசு துறை உயர் அதிகாரிகள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இது மக்கள் நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதை பார்க்க முடியுது. அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தினத்தந்தி ஃபர்ஸ்ட் பேஜில். 7th பேஜில் தினத்தந்தியில் பாருங்கள், தாவேகா அரசு பதவியேற்று 7 நாட்கள் ஆகுதான், அமைச்சர்கள் துறைகள் ஒதுக்கீடு எப்போது, தலைமைச் செயலகத்தில் காத்திருக்கும் முக்கிய கோப்புகள் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி 7 days ஆகிடுச்சு. 10ஆம் தேதி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கூட வந்து ஒரு 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உண்டான இலாக்காக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னும் பிரித்து போடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்னும் இலாக்கா ஒதுக்காமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா கூட்டணி கட்சி வேறு இருக்காங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, ஐயூஎம் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விஜய்க்கு இருக்கா, முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 25 பேர் அதிமுகலேருந்து வேறு ஆதரவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சனைகள் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், இவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும். ஸோ இதனால் வந்து ஏற்கனவே அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த 9 பேருக்கு இலாக்கா வந்து சப்மிட் பண்ண முடியாமல் காத்திருப்பில் இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னா, டெய்லி வராராம், ஆஃபீஸ் டியூட்டிக்கு வர மாதிரி வந்துட்டு எல்லா பணிகளும் பார்த்துக்கிட்டு மதிய உணவும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸில் வந்து அலுவலக ஆய்வு கூட்டங்களை நடத்திட்டு அதிகாரிகளை சந்திச்சுட்டு கிளம்பி போயிட்டு. இப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த சாலை செப்பனிடுதல், புதிய சாலைகள் அமைத்தல், இந்த மாதிரியான கோப்புகள்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதே ஏற்கனவே டெண்டர் எடுத்தவங்களுக்கு உண்டான மணியை வந்து வெளியே அரசுடைய கஜானிலேருந்து போகணும் இல்லையா, அதுக்கு எல்லாமே அமைச்சர்கள் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடாமல் இந்த கோப்புகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 4 நாளைக்குள்ளே எல்லா அமைச்சரவையும் ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தியை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 7 நாள் ப்ளஸ் ஒரு 4 நாள்னா 12 நாள் கழித்து அமைச்சரவைகள் ஒதுக்கப்படும் போது ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இந்த 12 நாளில் வந்து பெண்டிங்கில் நிற்க போகுது. இதனால் வந்து இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, காமன் பீப்புள்ஸுக்கும் சரி நிறைய சஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் விஜய் இதில் வந்து முக்கியத்துவம் எடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த செய்தியை போட்டிருக்காங்க. 8th பேஜில் தினத்தந்தியில் சென்னை முழுவதும் போலீஸ் வேட்டை, சட்டவிரோத பார்கள் நடத்தியதாக 16 பேர் கைது, 500 மதுபாட்டில்கள் பறிமுதல். இந்த நியூஸை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கணும். என்னன்னாக்கா, ஒரு நைட்டில் வந்து சென்னையோட போலீஸு இந்த அளவுக்கு தீவிரமாக வேட்டையாடி பிடிக்கிறாங்க, 16 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 500 பாட்டில் பறிமுதல் பண்ணுறாங்க. இந்த நியூஸில் ஒரு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சந்தையில் மதுபானம் விட்டுறாங்க இல்லைங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க, இந்த சந்து கடைகளில் விற்றாங்க, பெட்டி கடைகளில் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே. ஆனால் சட்டவிரோத பார்கள் நடத்தியதாக சொல்லிட்டு 4 சட்டவிரோத பார்களை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நடத்தினவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சட்டவிரோத பார்கள் 4 இடத்துல சென்னையில் நடத்திருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா,
இதுக்கு முன்னே அந்த பார்கள் நடத்தவே இல்லையா, இல்லை விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா? அப்போ இதுக்கு முன்னே நடத்திருந்தாங்கன்னா அது யாருடைய சட்டத்திற்கு உட்பட்டு அந்த பார்கள் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? திமுக கவர்மெண்ட்ல இந்த பார் நடந்து தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இது கண்டு கொள்ளாமல் விடப்பட்டதோடைய விளைவு இன்னைக்கு அது வந்து சட்டவிரோத பார்களை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி இப்போதைக்கு வந்து அதெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபர்களை பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வி, பாருக்கு அனுமதி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொடுக்குது. இந்த மாதிரி சட்டவிரோத பார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னால் வருது. ஸோ முதலமைச்சர் விஜய் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் இரவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருது. ஸோ திமுக கவர்மெண்ட்டில் எத்தனை பார்கள் இந்த மாதிரி இல்லீகலாக நடத்திருக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ டெய்லி வந்து போலீஸ் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க செஞ்சால் ஏறக்குறைய இந்த கள்ளத்தனமான சந்தையும் இந்த சட்டவிரோத பார்களும், இதுக்கு நடுவில் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கவங்க காப்பாற்றணும். அதே நேரத்தில் அந்த விற்பனையாளர்களும் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். ஸோ இதை வந்து போலீஸ் சரியான முறையில் பயன்படுத்துமா அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜயின் ஆட்சிக்கு கீழே நம்ம விட்டுடுவோம். ஸோ அந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்து தினத்தந்தியில் கொடுத்துருக்காங்க. தினமலரில் 5th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆள் இழுப்புன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அதாங்க இந்த அதிமுகவில் வந்து 2 பக்கமும் சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வைக்க பகீரத முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் வந்து பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து நீக்கினாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செய்தியை வந்து ஒரு கார்ட்டூனாக வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் சேர்ந்து ரெட்டையில பிச்சு யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 25 பேரை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறது வந்து 2 தரப்புக்குள்ளேயும் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க தினமலரில். இந்த சட்ட உதவி வழங்க திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது தாவேகாக்கு ஆதரவு அளித்துள்ள அதிமுகவின் 25 எம்எல்ஏக்களில் சிலருக்கு அமைச்சர் பதவி வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு நிலைத்து விடும் அப்படிங்கிறதுனால திமுக நினைக்குது. இந்த மேட்டரில் வந்து திமுக எப்படி இன்வால்வ் ஆகுது பாருங்கள். அந்த 25 பேரை வந்து தகுதி நீக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் வந்து திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வந்து திட்டம் போட்டிருக்காங்க. அதுவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு தேவையான சட்ட ஆலோசனை கொடுக்குற வேலையும் அவங்க பார்த்துட்டு இருக்கதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கட்சியோட தலைமை சொல்பவரை தான் கொறடாவாக சபாநாயகர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை விதி என திமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்கிறார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக திமுகவுடைய தரப்புலேருந்து ஒரு ஆதரவு கொடுத்து அந்த 25 பேரை நீக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கு சட்ட ஆலோசனை சட்ட விதிகள்லாம் பயன்படுத்தி முன்னெடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இரட்டை இலை, ஒரு இலை, 2 இலையில யார் யாருக்கு ஒரு இலை கிடைக்கும் இல்லை 2 இலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்ட அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் வந்து பழனிசாமி தான். தினமணியில் வந்து 11th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்சியில் பங்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதிமுக அதிருப்தி அணியில் சலசலப்பு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. என்னடானாக்கா இந்த 25 பேர் வந்து டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில், அவங்க தான் இந்த ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த சட்டசபை தேர்தலில் வந்து பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால ஆதரவு கட்சிகளோட முதலமைச்சர் விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த 25 பேருக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து தாவேகாக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னன்னாக்கா, வரக்கூடிய அந்த 25 பேரில் பல பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கு வந்திருக்கு, கேஸ் நிறைய இருக்குது. இப்போ இவங்களை நம்ம சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ளே இவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம்னா அந்த பழியும் நம்ம தூய சக்தியாக இருக்கக்கூடிய தாவேகா மேலேயே விழும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றாங்க. அதில் முக்கியமான ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த வேலுமணி டீமை போய் பார்க்குறதுக்காக போகும்போது தாவேகா நிர்வாகிகள் யாரும் பெரும்பாலும் முதலமைச்சர் விஜய் கூட போகலை அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இப்போ அவங்கள சேர்த்துக்கிட்டு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கப்புறம் சென்ட்ரல்லேருந்து அந்த கேஸை தூசு தட்டி எடுத்துட்டாங்கன்னா தூய சக்தியாக இருக்கக்கூடிய டிவிகே வந்து தீய சக்தியாக மாறிடும். அந்த மாதிரியான பேர் நமக்கு டேமேஜ் வேணாம், அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு உட்கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க தாவேக. இந்த நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, எஸ்பி வேலுமணி அவங்க நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த 25 எம்எல்ஏக்கு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரா. இருந்தாலும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சது அப்படின்னாக்கா, எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு டீம் வெளியே பிரியும், அதுக்கப்புறம் சிவி சண்முகம் தலைமையில் ஒரு டீம் வெளியே பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி இந்த செய்தி கொடுத்துருக்காங்க 11th பேஜில். தினமலரில் வந்து 17th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தோல்வியை ஆய்வு செய்ய திமுகவில் குழு அமைப்பு, கருத்துக்களை வீடியோ பதிவு செய்ய கட்சியினர் கோரிக்கை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அதாங்க
முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நம்ம தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் வந்து ஒரு 36 பேர் இருக்காங்க. இந்த 36 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் தனித்தனியாக போய் சந்தித்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க அந்த வெர்ஷனை வந்து வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டு தான், அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர்கள் எம்எல்ஏ வேட்பாளர்களாக போட்டிட்டாங்க இல்லையா, அவங்ககிட்டையும் ஒரு வெர்ஷன் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் செயலாளர்களையும் தனித்தனியாக சந்தித்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக இதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாஸ்ட் எண்டில் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட வீடியோ எடுக்கும்போது அந்த மாவட்ட செயலாளரோ இல்லை அந்த வேட்பாளரோ இல்லை நகர மாநகர செயலாளர்களோ கூட இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் தனியாக தான் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. என்னன்னாக்கா, கட்சி வேட்பாளர் வந்து தோல்விக்கு ஒரு காரணத்தை வந்து கட்சிக்காரங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. அதை நம்பிட்டு அவங்க வந்து பேசுவாங்க, இல்லை அந்த பயத்திலேயாவது பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கிளியராக இருக்கணும். என்ன கிரவுண்டில் நடந்தது, அந்த ஃபால்ட் என்ன, தப்பு என்ன, யார் மேலே தப்பு, என்ன மாதிரி பிரச்சாரத்தில் வந்து நம்ம தப்பு பண்ணோம், மக்கள்கிட்ட நம்மளுடைய திட்டங்கள் ஏன் சேர்க்கலை அப்படிங்கிறத கட்சி கடைசி நிர்வாகி வரைக்கும் தெரியும். ஸோ அவங்க சொல்கிறதா நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை வகுத்திருக்காங்க. ஸோ இந்த 36 பேர் கொண்ட டீம் வந்து கூடிய சீக்கிரத்தில் களத்தில் இறங்கி திமுக தோல்விக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை துவங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வந்து தினம் மலரில் வந்து 17th பேஜில் கொடுத்துருக்காங்க. அதே 17th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விரைவில் அம்மா நியூஸ் சேனல் பழனிசாமி தரப்பு தொடங்குகிறது அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிமுக 2 உடஞ்சி கிடக்குது இல்லைங்களா, அதாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை. அதாவது காலகாலமாக அதிமுகக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா, ஒரு துண்டு விழுது அப்படின்னா இன்னொரு டிவி சேனல் வருது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவான செய்திகளை போடுறதுக்கு வந்து ஜெயா ப்ளஸ், ஜெயா நியூஸ் டிவியெல்லாம் இருந்துச்சு, ஜெயா டிவி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து மறைவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மாவை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி விட்டார். ஒதுக்கின உடனே பழனிசாமி அவர்களுடைய செய்திகளை போடுறதுக்கு ஒரு சேனல் இல்லாமல் போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் பங்குதாரராக கொண்டு ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நியூஸ் ஜென் ஒரு சேனல். அந்த சேனலில் பங்குதாரராக இருக்கும்போது எடப்பாடி ஐயாவுடைய எல்லா செய்தியும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகி இந்த 2 பேரை வெளியே துரத்திட்டாங்க இல்லைங்களா, கட்சியிலேருந்து நீக்கின உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செய்திகளை போடுறதுக்கு நியூஸ் ஜே மறுத்து அவருக்கு எதிரான செய்திகளை போட துவங்கியிருக்காங்க. அதாவது தனக்குன்னு ஒரு சேனல் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அம்மா நியூஸ்னு வைக்கலான்னு வச்சுருக்காங்க. சரி, எங்கடா சேனலில் போய் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கொஞ்சம் டம்மியாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சேனலில் வந்து டீல் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த சேனலை எடுத்து அதை வந்து புதுப்பிச்சு அதுக்கு ஒரு நேமை கிரியேட் பண்ணி சேனலை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு புது சேனல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அச்சாரமாக இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. இது 17th பேஜில். தினமலரில் சப்ளிமெண்ட்டில் 4th பேஜில் கொடுத்துருக்காங்க. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில் அலுவல் பணிகளில் பங்கேற்காத மேயர் பிரியான்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. கடந்த 10ஆம் தேதி வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. இந்த பொறுப்பேற்றக்கூடிய பணிகள், அங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள், ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணது சென்னை கார்ப்பரேஷன் தான். அவங்க தான் பண்ணணும், அவங்க ஆட்கள் தான் முன்னின்று பண்ணணும். ஆனால் அந்த பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து மேயர் பிரியா கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக யார் முதலமைச்சர், எந்த கட்சி முதலமைச்சராக இருந்தாலும் மாநகராட்சிக்குள்ளே ஒரு பணி நடக்குதுன்னா அந்த மாநகராட்சி மேயர் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கணுன்றது விதி. பட் இவங்க பங்கேற்கல அப்படின்றாங்க. ஆனால் இவங்க தரப்பில் ஒரு விஷயத்தை கேட்டால், எனக்கு வந்து லெட்டரே கொடுக்கல, அழைப்பு கடிதமே வரல அப்படின்னு இருக்காங்க. மொத்தத்தில் மேயர் பிரியா வந்து சுணக்கம் காட்டிட்டு வராங்க. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதியில் 14 சட்டமன்ற தொகுதி வந்து தாவேக்கா வின் பண்ணியிருக்கு. மாநகராட்சி மேயராக திமுக இருந்தாலும் என்ன செயல்படுறது, என்ன செயல்பட முடியல அப்படிங்கிறது மேயர் பிரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமாக மாநகராட்சி கோப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கோப்புகள் சம்மந்தப்பட்டதில் எதுவும் தலையீடு இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்காங்களாம். அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு நிகழ்ச்சி ஏதாவது வந்து முதலமைச்சர் விஜய் வந்து வெளியில் வந்து ஏதாவது நிகழ்ச்சி பண்ணோன்னா அப்போ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ சந்திச்சுக்கலாம். அது அரசு விழா சம்மந்தப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இருந்த சென்னை இப்போ மேயர் பிரியா இருக்காங்க, முதலமைச்சர் வந்து விஜய் இருக்காங்க. இவங்களுடைய சந்திப்பு எப்போ நடக்கும், இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதுக்குண்டான செய்தி முக்கியத்துவம் கொடுத்து தினமலரில் கொடுத்துருக்காங்க.